ஏங்க மழை சீசன், எல்லாருக்கும் இந்த தொண்டை கரகரப்பு, ஜலதோஷம், சளி, இருமல், தும்மல் எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருங்க. ஸ்டே அவே ஃப்ரம் ரெயின். நல்ல சுடுதண்ணி போட்டு குடிங்க, எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும். அதாவது மக்களே, நார்மல் ஃபீவர் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஐபிஎல் ஃபீவர் ஒரு பக்கம் லைட்டா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மினி ஆக்ஷன், அந்த ஆக்ஷன், இந்த ஆக்ஷன் சொல்லிட்டு எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நேத்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 15 ரிட்டன்ஷன் ரிலீஸ் லிஸ்ட் வந்து எல்லா டீமும் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல பேச போறோம். ஆக்சுவலா அப்படின்னா 3 வீடியோ போகுது. இந்த வீடியோல 4 டீம், அடுத்த வீடியோல 3 டீம் அண்ட் 3வது வீடியோல 3 டீம், இப்படி தான் வந்து போக போறோம். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக்ஸ். இங்க போத் சினிமா கிரிக்கெட் பத்தி பேசுவோம். இடத்துல ஒன்றுல இன்ட்ரெஸ்டா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு மஞ்சள் படை, சேட்டன் படையில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே. ஸோ அவங்களோட ரிட்டென்ஷன்ஸ் என்னன்றதை வந்து அப்படியே நான் இங்க வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் மக்களே, ருத்ராஜ் கெய்க்வாத் கேப்டனை வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரவிஸ், எம்எஸ் தோனி, உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க ஆர்ஆர் கிட்ட இருந்து. சிவம் தூபே, கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி, ராமகிருஷ்ணா கோஷ், நேதன் எல்லிஸ், அன்ஷுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், குர்ஜப்னீத் சிங் அண்ட் நூர் அகமது. இதுதான் இவங்களுடைய ரிட்டைன்டு லிஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரேயஸ் கோபாலோட இந்த லிஸ்ட் வந்து முடியுது. இதுதான் வந்து இவங்களோட ரிலீஸ் பிளேயர்ஸ். ஜடேஜா வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். அங்க போயிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாம் கரோனி கூடவே சேர்த்து போடாங்கிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பத்திரானா வந்து ஒரு சர்ப்ரைஸ் ரிலீஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்வே, நான் சர்ப்ரைஸ்லாம் ஆகல. அவருக்கு 13 கோடி கொடுத்து வேஸ்ட் பண்றதுக்கு ஒரு சரி திருப்பி ஆக்ஷன்ல விட்டு எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கலாம். அதனால நான் வந்து எக்ஸ்பெக்டட். சார் ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர், வன்ஷ்பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், ஷெய்க் ரஷீத் அண்ட் கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரிட்டன்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, ரிலீஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரிலீஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ட்ரேட் பண்ணிட்டாங்க, இட்ஸ் ஓகே. அது டீமுக்கு நல்லதா அமையுதுன்னா ஓகே தான். அவருக்கும் பெருசா எப்படி சொல்றது, ஆர்ஆர்ல வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு, அவர் அவுட் ஆனா எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க ஆர்ஆர்ல இருந்தா. அதனால பெட்டர் ஹி கோஸ் தேர் அண்ட் நல்ல ஒரு இது கொடுக்கலாம். இன்னொன்னு, ஜடேஜா வந்து 14 crores தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சோ 14 crore அப்படின்றது ஒரு, அது இல்லாம இப்போ பத்திரானா 13 crore போறனால நம்மளுக்கு பெரிய ஒரு பர்ஸ் கொஞ்சம் கிடைக்குது. மத்த ரிலீஸ் பிளேயர்ஸ்ல இருக்க ஆண்ட்ரே ரசல், வேற யாரு, கேமரன் கிரீன், அவரெல்லாம் போலாம். லியாம் லிவிங்ஸ்டன் கூட எடுக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன்லாம் அடிமாட்டு வேலைக்கே வருவாரா, அவரெல்லாம் என்ன கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு. அதுக்கேத்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதனால ஈஸியா இருக்கும். 13 crores 6 crores 2 பிளேயர்ஸ் எடுத்துட்டு போலாம். எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது ரச்சின் ரவீந்திராவோட டிராப். மேபி இன்னும் கம்மியான விலைக்கு அவங்க எடுக்கணும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஓப்பனிங்க்கு ஆடுறதுக்கான ரச்சின் ரவீந்திராவும் இல்ல, திவான் கான்வேவும் இல்ல. சோ அவங்க எப்படி இப்ப போவாங்கன்னா, சேட்டன் வித் ஆயுஷ் மாத்ரே அந்த மாதிரி போவாங்க. ஒன் டவுன் ருத்ராஜ் ஆடுற மாதிரி போவாங்க. சோ அவங்களுக்கு எப்படி ஃபாரின் ஸ்லாட் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபாரின் ஸ்லாட் வேணுமா வேணாமான்றது அந்த ஆப்ஷன்ல அவங்க எடுக்கிற பிளேயர்ஸை பொறுத்து தான் இருக்கு. தேவையே இல்ல, தீபக் கூட தேவையில்ல, விஜய் சங்கர் குட் லீவு. மத்த 5 பேர் 4 பேர் வந்து பெருசா அவங்க ஆடவும் இல்ல, சான்ஸும் கிடைக்கல. அந்த டீம் எக்ஸ்போஷருக்காக அவங்களை எடுத்து வச்சிருந்தாங்க. மேபி திருப்பி அதே 30 லட்சத்துக்கும் 25 லட்சத்துக்கும் எடுப்பாங்க. ஸோ இதுல வந்து பெருசா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை. எனக்கு வந்து பத்திரானா வந்து அகைன் திரும்பவும் ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஆல்ரெடி வந்து மெல்ல விடை கோடு மனமேன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்ப போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பத்திரானாவுக்கு. அப்படியே போனாலும் ஒரு 8 கோடி 9 கோடி அதுல கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரவீந்திரா, கான்வே, இது நம்ம வந்து 2 பேரை யாராவது ஒருத்தர் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தோம். மேபி ரவீந்திரா ரிட்டைன் பண்ணிருக்கலாம். அகைன் நம்ம சொன்ன மாதிரி வந்து இன்னும் கம்மி பிரைஸ்க்கு போவாங்களோ என்னமோ. மற்றபடி அந்த பிளாக் ஒரு மென்டல் பிளாக் மாதிரி ஒரு டீமே ஒரு கூட்டம் வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்துச்சு. அந்த கூட்டத்தை மொத்தமா தூக்கி அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ரிலீஸ்ல வந்து பெருசா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன்ஷன்ஸ்ல ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுலயும் பெருசா எனக்கு வந்து பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. எல்லாமே நல்ல ரிட்டன்ஷன்ஸ் தான். ஸோ அதனால வந்து அதுலயும் ஒன்னும் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து எப்படிப்பட்ட பிளேயிங் லெவன் போவாங்க அப்படின்றது இப்போதைக்கு, அதாவது எந்த விதமான ஆக்ஷன் கிக்ஷன்லாம் எதுவுமே இல்லாம இப்போதைக்கு அவங்களுக்கு என்னென்ன 11 இருக்குது, என்னென்ன தேவை அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆயுஷ் மாத்ரே அலாங் வித் சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங், ருத்ராஜ் நம்பர் 3, பிரவிஸ் 4, துபே 5, தோனி 6.
ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 and 8 வந்து இப்போ ஜடேஜா மாதிரி ஒரு ஆளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆளு தேடணும். அது இல்லாம ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஆள் வேணும். ஸோ இது ஒண்ணு. அது இல்லாம நேதன் எல்லிஸ் வந்து 10 நாளுக்கு பதிலாக ஆடுவாரு. ஸோ அவர் கண்டிப்பா ஆடியே ஆகணும். அவர் ஆடாம இருந்தா அது வந்து முட்டாள்தான் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நூர் அகமது கண்டிப்பா ஆடுவாரு, கலீல் அகமது கண்டிப்பா ஆடுவாரு. இம்பாக்ட் பிளேயர்ல இப்போதைக்கு இருக்கிற டீம்ல நான் வந்து ஊர்வில் பட்டேல் சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு பேட்டர் வேணுன்றதுக்காக ஊர்வில் பட்டேல் நான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக கூட அவங்க மேபி ஒரு பவுலரோ இல்ல வேற ஏதாவது பேட்ஸ்மேனோ கூட அவங்க போகலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற 12 பேர் வந்து இதுதான். அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஐ மீன் நம்ம 7 and 8 பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவங்களுக்கு தேவை. ஏன்னா வந்து எல்லிஸ் ஐ மீன் நூர் அகமதை தவிர ஸ்பின் போடுறதுக்கு இங்க யாருமே கிடையவே கிடையாது. ஸ்பின்னர்ஸே யாருமே இல்ல. அதுவும் சென்னை மாதிரி ஒரு பிட்ச்ல வந்து நீங்க திரும்பவும் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி பிளாட் பிட்சா கொடுக்காம அவங்க வந்து ஸ்பின் ட்ராக்கே போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர் இல்ல 2 ஸ்பின்னருமே தேவைப்படும். அதனால வந்து கண்டிப்பா ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. இந்த இடத்துல இவங்க பயங்கரமா அடி வாங்குவாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இங்க பெரிய கஷ்டமே. சோ அது ஒரு விஷயம் இருக்குது. சோ அது வந்து எய்தர் இவங்க அந்த ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் இல்லனா பியூர் ஃபினிஷர் இருக்குல்ல, அது அப்படி இல்லனா ஆஃப் ஸ்பின்னர் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஃபாரின் ஸ்லாட் தான் இவங்க ஃபில் பண்ண முடியும். ரைட்டா? ஏன்னா ஆல்ரெடி 3 ஃபாரின் ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதுல ரெண்டுத்துல ஒரு இந்தியன் அண்ட் ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் இவங்க போற மாதிரி இருக்கும். சோ இதுல மேபி நான் என்ன ஃபீல் பண்ணேன், ஒரு ஆண்ட்ரே ரசல் இன்னும் கொஞ்சம் சீப் பிரைஸ்க்கு ஒரு 5 crores 4 crores மாதிரி எடுக்க முடிஞ்சா ஒரு நல்ல டீலா இருக்கும். பிளஸ் அவர்னால ஒரு 2-3 ஓவர்ஸ் போட்டு தர முடியும். ஆமா. சோ மேபி ஒரு பேக்கப் பவுலர்ன்ற மாதிரியான ஒரு விதத்துல அவர் எடுத்துக்கலாம். இல்ல ஆல்ரெடி இருக்க ஜேமி ஓவர்டனை உள்ள கொடுத்து சான்ஸ் தரலாம். இது 2 தான் அவங்க பண்ண முடியும். இதை விட்டு பெரிய ஒரு இதுனா கேமரான் கிரீன் வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட பர்ஸ் இருக்கான்னு தெரியல. இருக்கிற பர்ஸ் இப்போதைக்கு கேகேஆருக்கு தான் அது வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. பிளஸ் கேமரான் கிரீன் இந்த டீம் செட்டப்புக்கு வரவே மாட்டாரு. அவர் நம்பர் 3 நம்பர் 4 ஆடக்கூடிய பிளேயர். இவங்க எதுக்கு வந்து சிஎஸ்கே சில ஃபேன்ஸும் சரி சில எக்ஸ்பர்ட்ஸும் சரி சிஎஸ்கே எதுக்கு கேமரான் கிரீன் கேட்கறாங்கன்னு தெரியல. தூபே இன்னும் கீழே இறக்கிட்டு கிரீனை மேல ஆட விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். அப்படி எடுத்து அது இன்னும் ஃபீல் ஆவாரு. ஆமா, ஒரு கரீபியன் கிட்ட தோனிக்கு அடுத்த ஒரு பேக்கப் எப்படி பிராவோ இருந்தாரோ அந்த மாதிரி ட்ரேரஸ் இருக்கலாம். அவங்க அதுக்கு போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா அந்த ஸ்லாட்டுக்கு தான் அவங்க விட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆஃப் ஸ்பின்னர் இட்ஸ் கண்டிப்பா ஒரு இந்தியனா இருக்கணும். அது யாருக்கு போவாங்கன்றது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பெருசா மெகா ஆப்ஷனும் இல்ல, மினி ஆப்ஷன் தான். ஸோ பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்து பிக் பண்ணணும். சோ இதுல பார்த்தா அப்படின்னா எனக்கு மேபி சான்சஸ் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் போவாங்கன்னு எனக்கு தோணுது. வந்து கேஷவ் மகாராஜ் வந்து இதுக்கு போவாரா, ஆப்ஷனுக்கு வருவாரான்னு தெரியல. பட் அதுக்கு போல கண்டிப்பா ரசலுக்கு போலாம். ஒரு ஹிட்டர் பினிஷர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா மில்லருக்கு போலாம். அது இல்ல அப்படின்னா இந்த 2 வருஷம் தான் எனக்கு வேணும் மெகா ஆக்ஷன்ல பாத்துங்க அப்படின்னா அலிபாய்க்கு திரும்பவும் போலாம். ஏன்னா அலிபாய் ஆல்ரெடி ஆடி இருக்காரு சிஎஸ்கேக்கு. இன்னொரு பக்கம் வந்து தீக்ஷனாவுக்குமே போலாம். தீக்ஷனாவுமே ஆல்ரெடி ஆடி இருக்காரு. ஸோ ஆஃப் ஸ்பின்னர் தான், ஃபிங்கர் ஸ்பின்னர் தான் வேணும்னா தீக்ஷனாவுக்கு போலாம். மகாராஜ் வந்தா மகாராஜ் எடுக்கலாம். ஸோ இதுதான் எல்லாமே ஃபாரின் ஸ்லாட்ஸ். ஸோ இது இல்லாம ஏதாவது இந்தியன் பிளேயர் தான் வந்து இவங்க எடுத்தாகணும். அவங்க எந்த பிளேயர்ஸை ஃபில் பண்றாங்கன்ற பொறுத்து இன்னொரு ஆள் வந்து இந்தியன் தான் எடுத்தாகணும். இந்தியன் பினிஷர் கிடைக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஆஃப் ஸ்பின்னர் கூட எங்கேயாவது டொமஸ்டிக்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். பட் பினிஷர் கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதுதான் இவங்க ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணதுனால ரொம்ப 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 இக்கட்டான சூழ்நிலை மாட்டாங்க. ஏன்னா இப்ப ஜடேஜா இருந்தாரு அப்படின்னா அவர் தான் பினிஷர், அவர் தான் ஆஃப் ஸ்பின்னர், ரெண்டுமே ஒரே ஸ்லாட்ல மாட்டிக்கும். இன்னொரு பியூர் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவங்க போயிருக்கலாம். ஸோ அது நீ ஜேமி ஓவர்டன் மாதிரி ஒரு ஆளையே உள்ள ஸ்குவாட்ல ஆளையே கூட்டு வந்திருக்கலாம். ஸோ அது இல்லாதனால வந்து இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. மற்றபடி பெருசா இவங்கள்ட்ட வந்து ஃபில் பண்றதுக்கு ஸ்லாட்ஸ் வந்து கம்மியா இருந்தாலும் பேக்கப்புக்கு கொஞ்சம் ஆட்கள் எடுக்கணும். அண்ட் இவங்கள்ட்ட பர்ஸ் அமௌண்ட்டும் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கேவோட எங்களுடைய பிளேயிங் லெவன் அண்ட் அவங்களுக்கு தேவைப்படுற பிளேயர்ஸ் எங்களுக்கு தோணுது. இப்போ நம்ம வந்து அடுத்த டீமுக்கு போவோம். இந்த டே பாத்தீங்க அப்படின்னா நீலத்தை ஆரம்பிக்க போறோம். எம்ஐ இந்த வீடியோல பார்க்க போறது எம்ஐ, எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்ஹெச் இது மூணுத்தையும் வந்து பார்க்க போறோம். ஸோ இவங்க பண்ற ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸ் என்னன்றதை வந்து பார்த்துடலாமா? ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ராபின் மின்ஸ், ரயான் ரிக்கில்டன், ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், சாண்ட்னர், வில் ஜாக்ஸ், கார்பின் பாஷர், ராஜ்பவா, ட்ரெண்ட் போல், ஜஸ்பீத் பும்ரா, தீபக் சகர், அஸ்வினி குமார், ரகு சர்மா அண்ட் அல்லா கசன்ஃபர். ரிலீஸ் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சத்யநாராயண ராஜு, ரீஸ்டாப்லி, ஸ்ரீஜித், கரண் சர்மா, அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு முக்கியமான ரிலீஸ், பெவன் ஜேக்கப், விக்னேஷ் புத்தூர், முஜிபுர் ரஹ்மான் அண்ட் லிசா வில்லியம்ஸ். இவங்க எல்லாத்தையும் தான் வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிலீஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இல்ல இவங்களுக்கு பதிலா இவங்க அவங்களுக்கு பதிலா இவங்க அப்படின்னு ஏதாவது? மட்டும் ஒரு நல்ல டேலண்ட், இவங்க தான் க்ரூம் பண்ணாங்க. திருப்பி இவங்களே ரிட்டைன் பண்ணி வச்சிருக்கலாம். 30 lakhs பேஸ் பிரைஸ் தான், ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடைக்க போறது இல்ல. தெரியல, மேபி அல்லா கசன்ஃபர் மாதிரியான ஒரு ஆள் இருக்கும்போது இன்னொரு பேக்கப்பாவது இவர் இருந்திருக்கலாம். இன்னொரு இந்தியன் டேலண்ட் வேற, நல்லா க்ரூம் பண்ற ஒரு பிரான்சைஸ், ஸோ இருந்திருக்கலாம். அதனாலதான் அது ஒண்ணு மட்டும்தான் தவிர மித்ததெல்லாம் ஓகே. தூக்கிட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது.
சித்தவர் போயிட்டாரு. சரி அவரை விடுங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு ரீடைன்லயும் வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான குழப்பமும் இருந்தது இல்ல. இவங்களும் ஒன் ஆஃப் தி எல்லாம் சொல்ல ரொம்ப ரொம்ப சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு டீம் தான். எல்லாமே வெல் டிசர்வ்டு. எனக்கு தெரிஞ்சு தீபக் சேகரை மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல இவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஹீ இஸ் த ஒன். எப்படி சொல்ல, எனக்கு ரெண்டு விஷயம். ஒன்னு தீபக் சேகர், இன்னொன்று வந்து வில் ஜாக்ஸ். ஆல்ரெடி வந்து உனக்கு வில் ஜாக்ஸ் வந்து இந்த டீம்ல இருந்ததுனால தான் மிகப்பெரிய குழப்பமே இருந்துச்சு. அவர் எப்போ வந்து இங்கிலாந்துக்கு நான் ஆட போறேன்னு போனதுக்கு அப்புறம் தான் டீம் ஓரளவுக்கு செட்டே ஆச்சு. ஆனா இப்ப அவரை தாண்டி ஷெர்ஃபன் ருத்தர்ஃபர்ட் நீங்க ட்ரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது இல்லாம பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ஷர்துல் தாக்கூர், ஹர்திக் பாண்டியா, இவங்க இல்லாம அஸ்வினி குமார், இவங்க இல்லாம தீபக் சேகர்ன்றப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த வேலைக்கு 9 கோடியோ 9.5 கோடிக்கோ எடுத்திருந்தாங்க. அந்த வேலைக்கு கண்டிப்பா தீபக் சேகர் நாட் டிசர்விங் டு பி இந்த டீம் தான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த ரெண்டு ரிட்டன்ஷன் தான் எனக்கு பயங்கர கொஸ்டினபிள் ரிட்டன்ஷன் தான் இருந்துச்சு, வில் ஜாக்ஸ் அண்ட் தீபக் சேகர். காம்பினேஷன் செட்டாவில் வில் ஜாக்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியல. தீபக் சஹார் மேபி எனக்கு தெரிஞ்ச அவர் சிஎஸ்கே விட சென்னைக்கு பாண்டின்னு வருது. சிஎஸ்கே விட மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்டே கொடுத்துருக்கிறாரு. ஒரே ஒரு மேட்ச் கையில இருந்த மேட்சை தோக்க விட்டது தீபக் சஹர் தான். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இது பண்ணியிருந்தாலுமே தீபக் சஹர் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. மேபி அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கான பிளேயரை வேணா வெளியே விட்டுட்டு எடுக்கலாம். இதனால அவங்களுக்கு எதுவும் பெரிய ஒரு சரிவோ அந்த மாதிரி எதுவும் புதுசா இருக்க போறது இல்ல. அது ஒண்ணுதான் பாசிட்டிவ் இதுல. இப்போ இருக்கிற இந்த டீம் வச்சு ஒரு 11 ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இருக்கிற 11 தான். போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதே 11 தான் அப்படியே தான் போறாங்க. மற்றபடி பெருசா எதுவும் சேஞ்சஸ் இருக்க போலன்னு தான் எனக்கு தோணுது. இதுல வந்து இதுதான் வந்து இவங்களுடைய பிளேயிங் லெவனா இருக்கும். ரோஹித் சர்மா, ரிக்குல்டன், ஸ்கை, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் உள்ளார கொண்டு வராதீங்க, தயவு செஞ்சு உள்ளார கொண்டு வராதீங்க. ஸ்கை நம்பர் 3, திலக் வர்மா 4, நம்பர் 5 வந்து ஷெர்ஃபன் ருத்தர்ஃபர்ட், 6 ஹர்திக் பாண்டியா, 7 வந்து நமந்தீர், 8 வந்து ஷர்துல் தாக்கூர், 9 வந்து சாண்ட்னர், 10 வந்து போல்ட், 11 வந்து பும்ரா. அண்ட் அது இல்லாம வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இங்க அல்லாஹ் சஃபான் போட்டிருக்கேன். ஆனா வந்து அவர் இந்த ஃபாரின் பிளேயர் இதுல செட் ஆக மாட்டாரு. அதுக்கு பதிலாக மேபி வந்து தீபக் சேகர் மாதிரி ஒரு ஆள் வந்து மேபி ஆடலாம். இவங்க வந்து ஸ்பின்னர் பெருசா தேவையில்லை, சாண்ட்னர் மட்டும் போதும். மற்றபடி நமந்தீருக்கு வந்து அங்க நான் ஒரு ஓவர் கொடுத்து ஓட்டிப்பேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயர்ல என்ன ஃபீல் பண்றேன்னா ஷெர்ஃபன் ருத்தர்ஃபர்ட் எனக்கு வேணும். அப்புறம் எதுக்கு ட்ரேட் பண்ணீங்க? சும்மா வச்சிருப்போம் பேக்கப். எனக்கு அதுக்கு பதிலா கார்பின் போஷ வந்து உள்ளாருனா ஒரு ஆல்ரவுண்டர் பவுலிங் ஆப்ஷன், ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஹிட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க கார்பின் போஷ் உள்ளாடுறது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனா நீ பார்த்த அப்படின்னா அது கரெக்ட். பட் வந்து போல்ட், பும்ரா, ஷர்துல் தாக்கூர், ஹர்திக் பாண்டியா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்களே. அது இல்லாம உனக்கு இன்னொரு ஆளா? சரி ஓகே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்குன்னா வச்சுக்க வேண்டியதானே, இல்லன்ற போது எதுவும் பண்ண முடியாது. இருக்குன்னா வச்சுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு லைக் நீங்க அல்லாஹ் ஹசன்ஃபர் உள்ள ஆடுறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா 4 ஃபாரின் பிக்ஸ் தான் இருக்கும்போது அல்லாஹ் ஹசன்ஃபர் வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கிறாரு. மேபி ஒரு ஃபாரின் ஸ்பாட்டை வந்து இது பண்ண முடியாது, யாரையுமே பண்ண முடியாது. இல்ல ஷர்துல் தாக்கூர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் இன்னும் பேட்டிங் ஆடுவாருன்னு நினைச்சா நீங்க வந்து போஷும் வேணாம், ருத்தர்ஃபோர்டும் வேணான்ட்டு அல்லாஹ் ஹசன்ஃபரை உள்ள எடுக்கலாம். சோ அந்த ஒரு ஸ்பாட் தான், அந்த ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட், வில் ஜாக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பாட். அப்புறம் வந்து இப்போ அல்லாஹ் ஹசன்ஃபர், இந்த ஒரு ஸ்பாட்ல தான் உனக்கு வந்து ஸ்பீடா இருக்கும். இதுலயே பார்த்தா அப்படின்னா தீபக் சேகரால உள்ளார வரவே முடியாது. சோ எய்தர் ஷர்துல் தாக்கூருக்கு பதிலா தீபக் சேகர் கூட ஷர்துல் தாக்கூர் தான் வரமாதிரி தவிர அவங்க 2 பேருமே ஒரே டீம்ல ஒரு மேட்ச்ல சேர்ந்து ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு ரிட்டன்ஷன்ஸ் இருக்கும்னு எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு தோணுச்சு. சோ இதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தின எங்களுடைய கருத்துக்கள். அவனுக்கு லைக் ஆக்ஷன்ல எவனை தூக்கி உள்ள ஃபில் பண்றதுன்னு டவுட் இருக்கும்போது இவனுக்கு ரீடைன் பண்ண பிளேயர்ஸ்லயே எவனை தூக்கி ஃபில் பண்றதுன்ற மாதிரி ஒரு போட்டி நிலவுது. போன டைமும் அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. 11 யார் எடுக்குதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. அதனாலே அதுலயே அவங்களுக்கு வந்து பாதி டோர்னமெண்ட் போயிடுச்சு. ஸோ இந்த டைமும் அந்த மிஸ்டேக் பண்ணாம இருந்தா வெரி குட். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எல்எஸ்ஜிக்கு வருவோம். எல்எஸ்ஜியோட ரீடைன் பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் ரிஷப் பண்ட், கேப்டன், அப்துல் சமத், ஆயுஷ் பதனி, ஐடன் மாக்ரம், மேத்யூ பிரெட்ஸ்கி, ஹிமத் சிங், நிக்கோலஸ் புரன், மிச்சல் மார்ஷ், சபாஸ் அகமது, குல்கர்னி, மயங்க் யாதவ் ஏன் ரிட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல, அது நம்ம வருவோம். அவேஷ் கான், மோஷின் கான், மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் ரத்தி, பின்சி யாதவ், ஆகாஷ் சிங், இஷாந்த் சர்மா, ஜெயந்த் யாதவ் அண்ட் கிளென் பிலிப்ஸ் இவங்களதான் வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரிலீஸ்ல வந்து டேவிட் மில்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஹையஸ்ட் பிரைஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆகாஷ் 3.8 crores, ரவி பிஷ்னாய், ஆரியன் ஜுயால், ஷமா ஜோசப், யுவராஜ் சௌத்ரி அண்ட் ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய ரிலீஸ் பார்த்தா அப்படின்னா ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய் அண்ட் டேவிட் மில்லர் இவங்க 3 பேரும் தான் பெரிய ரிலீஸ். 3 பேருமே பெரிய பிளேயர்ஸ். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க, ரிலீஸ் பிளேயர்ஸ்.
ரவி பிஷ்ணா எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல, ஏன் ரீடைன் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா ஒரு நல்ல ஒரு லெக்கி, மேபி இந்த மாதிரி ஒரு லெக்கிய மத்த டீம் எடுக்க ரொம்ப போராடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எந்த டீம்ல லெக்கி இல்லைன்னு பார்த்தா ராஜஸ்தானா, ராஜஸ்தான் போறதுக்கான சான்சஸ் பிரகாசமா இருக்கும் ரவி பிஷ்ணாய்க்கு. டேவிட் மில்லரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசன் தான் இவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் பெருசா டேவிட் மில்லர் ஆக்சுவலி இவங்க ட்ரை பண்றாங்க தாண்டி ப்ராப்பரான ஸ்பாட் வந்து இவருக்கு கொடுக்கவே இல்லை. நம்பர் 4 நம்பர் 5 கொடுக்கறதுக்கு போல ரொம்ப லேட்டா இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அதனாலுமே அவரால் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஜிடில கொடுத்த மாதிரி இவருக்கு வந்து கரெக்டான எக்ஸ்போஷர் வந்து கொடுக்கல. ஸோ அது ஒன்று. ஆகாஷ் தீப்கானா எனக்கு தெரிஞ்சு இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் எடுப்பாங்க. 8 கோடிக்கு வந்து ஒர்த் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. மேபி இன்னொரு 3 crores 4 crores மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் டேவிட் மில்லர். எனக்கு டேவிட் மில்லர் அண்ட் ரவி பிஷ்ணாய் 2 பேருமே வந்து சர்ப்ரைசிங் ரிலீஸ் தான். ஸோ அதுதான் விஷயம். ரிட்டென்ஷன்ல பார்த்தோம். ரிட்டென்ஷன் யார் யார் இருக்காங்க? ரிட்டென்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இல்லையா? இவங்களுக்கு பதிலா அவங்க அப்படி கேப்டனை ரிலீஸ் பண்ண கம்மியாடுங்க. எனக்கு ஆவேஷ் கான் தான் எடுக்க முடியாது. ஓகே, பட் ஸ்டில் 27 crores ரொம்ப அதிகமா எனக்கு பட்டுச்சு ரிஷப் பண்ட்டுக்கு. சோ மேபி அவர் விட்டா கிடைக்கிறது கஷ்டம், அது ஒத்துக்கிறேன். விட்டோம்னா கிடைக்கிறது கஷ்டம். ஆனா நான் என்ன சொல்றேன், அவரை விட்டா ஒண்ணு நீ எடுத்துக்க முடியும், இல்ல பர்ஸ் அதிகமா இருக்க இன்னொரு டீம் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இது மினி ஆக்ஷன். ஒண்ணு கேகேஆர், சிஎஸ்கே, நீ இந்த 3 பேருக்குள்ளதான் போட்டி இருக்கும். எல்லார்கிட்டயுமே கம்மி பர்ஸ், லைக் ஒரு திருப்பி 27 crores போற அளவுக்கு பர்ஸ் இருக்காது. எனக்கு தெரியல, ரிஷப் பண்ட் வாஸ் நாட் தட் அவ்வளவு பீக்லயும் அவர் ஆடல போன சீசன். சோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு விட்டுட்டு இன்னொரு கம்மி பிரைஸ்க்கு எதர் நீ எடுத்துக்க, இல்ல அதுக்கு வேற எவனையாவது கூட நீ எடுத்துட்டு போயிடலாம். கொஞ்சம் சொன்ன மாதிரி ரிஸ்கா தான் இருக்கும். கேப்டனும் போயிடுவாப்புல, விக்கெட் கீப்பரும் போயிடுவாப்புல, ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் போயிடுவாப்புன்றதுனால எனக்கு அந்த ஸ்பாட் வந்து அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் நம்ம கை வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேணா வந்து அவங்க கொஞ்சம் அந்த பிரைஸ் அந்த 12 கோடி மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படி 14 கோடின்ற பிரைஸ்ல வந்து ரிட்டைன் பண்ணுவாங்களே தவிர அது வரைக்கும் பெருசா கை வைக்க மாட்டாங்க. மத்தபடி எனக்கு வந்து மயங்க் யாதவ் தான், மயங்க் யாதவ் அண்ட் ஆவேஷ் கான், இவங்க 2 பேரும் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே இன்ஜுரி. இன்னுமே நல்லா க்ரூம் பண்ணி இன்னும் வர வைக்க போறாங்களான்னு தெரியல. பிரின்ஸ் யாதவ் மாதிரியான ஒரு பவுலரா ரீடைன் பண்ணது சூப்பர். ஆமா, கிளென் பிலிப்ஸ் சூப்பர். மத்த எல்லாருமே சூப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இல்ல இவங்க 2 பேருமே க்ரூம் பண்றதை தாண்டி 2 பேருமே வந்து இன்ஜுரி ப்ரோன். அதனாலதான் 2 பேருமே போன டைம் விளையாடல. இந்த டைம் விளையாட வருவாங்களான்னு தெரியல. அப்படியே விளையாட வந்தாலும் 14 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு 12-11 மேட்ச் விளையாடுவாங்களான்னு கேட்டா மயங்க் யாதவ்லாம் கண்டிப்பா விளையாட மாட்டாரு. சோ அப்படி இருக்கிறப்போ அவருக்குலாம் 10 கோடி 11 கோடின்றது ஆவேஷ் கானுக்குமே எனக்கு தெரிஞ்சு 7 கோடியோ 8 கோடியோ. சோ இது 2மே பல்க் உனக்கு அமௌண்ட். அதை ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு இன்னும் கம்மியாவே எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அபத்தமான ஒரு ரிட்டென்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த டீம் இப்போ ரிட்டைன் பண்ணதை வச்சு இவங்க வந்து ஒரு 11 போட்டாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. அதே தான் ஓப்பனிங் வந்து மார்க்ரம், மார்ஷ், பண்ட் போற இந்த 4 அப்படிதான் இருக்கும். நம்பர் 5 பதோனி, நம்பர் 6 வந்து அப்துல் சமத் ஒரு ஃபினிஷர் மாதிரி வருவாரு. அது இல்லாம இன்னொரு ஃபாரின் ஃபினிஷர் மாதிரி கண்டிப்பா தேடுவாங்க. அந்த மில்லர் இந்த ஸ்பாட்ல ஃபினிஷர் கண்டிப்பா தேடுவாங்க. அது இல்லாம திக்வேஷ் ராத்தி வந்து ஒரு லெக் ஸ்பின்னர், லெக்கி தானே அவரு. சோ அது இல்லாம ஒரு இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர், ஆமா ஒரு இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பா தேடுவாங்க. அண்ட் அது இல்லாம மோஷின் கான் வந்து ஃபிட்டா இருந்தால் அவர் ஆடுவாரு. ஷமியை வந்து இவங்க ட்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷமி வந்து உள்ள ஆடுவாரு. அது இவங்க பண்ண ஒரு பிரில்லியன்ட் மூவ் தான். அது கண்டிப்பா நல்லா இது பண்ணுவாங்க. அண்ட் ஒரு இம்பாக்ட் பிளேயராகவும் ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தா ஷமி, மோஷின் கான் அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தா வந்து நல்லா இருக்கும். அது இல்லாம திக்வேஷ் ராத்தி அண்ட் இன்னொரு இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர். அது இல்லாம உனக்கு வந்து அப்துல் சமதோ இல்ல பதோனியோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அரகுற ஆல்ரவுண்டர் வச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்பின் வச்சு ஓட்டலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு இருக்க 11 இருக்கும். ஸோ முக்கியமா மோஷின் கான் எப்படி இருக்க போறாருன்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா தேவை. அது இல்லாம ஒரு 3 ஸ்பாட், ஸோ கண்டிப்பா ஒரு 4-5 ஸ்பாட் இவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இவங்களும் கொஞ்சம் ரிஸ்கோட தான் உள்ளார போறாங்க. எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் ரிஸ்கோட உள்ளார போறாங்க. ஸோ லெட்ஸ் சி ஆக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றது பார்ப்போம்.